ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். டிராகன் பால் காக்குமே எபிசோட் 1ல் நிறைய விஷயத்தை பார்த்துருப்போம். குறிப்பாக கிராண்ட் ப்ரீஸ்ட் இதுவரைக்கும் எந்த ஏஞ்சல்ஸ்க்கும் சொல்லப்படாத ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணியிருப்பார். இன்னொரு பக்கம் கோகுவை பீரஸ் ஆல்மோஸ்ட் கொண்டு இருப்பார். இவரோட பாடி அட்மாஸ்பியரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதோட தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் அதோட செகண்ட் எபிசோடை தான் பார்க்க போகிறோம். புதுசாக யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். கோகு வர்சஸ் பீரஸ் பேட்டிலில் நாசமாக போன பீரஸ் பிளானட்டை சுப்ரீம் காய் எப்படியோ ஒட்ட வச்சிடுறாரு. அங்கேருந்து தான் இந்த எபிசோட் தொடங்குது. விஸ் கோகுவை பார்த்து, அப்புறம் கோகு பீரஸ் கிட்ட செம்ம அடி வாங்கினியே, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு கோகு, இந்த வாட்டி பீரஸை கண்டிப்பாக நான் பீட் பண்ணிடுவேன்னு ரொம்ப குறிக்கோளோடு இருந்தேன். அதனால் என்னையவே அறியாமல் அதிகமாகவே ஃபைட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பீரஸ், எது என்ன டிஃபீட் பண்ண போறியா, அதெல்லாம் நீ செத்தா கூட நடக்காதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு கோகு, இன்னைக்கு என்னால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக பீரஸை பீட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட விஸ், சரி பேசுனது போதும், இங்கே வந்து நில்லு, ஹீல் பண்ணுறதுக்குள்ளே செத்துற போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு கோகு, விஸ் என்னை ஹீல் பண்ணுறதுல எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாரு. விஸ், என்னப்பா கண்டிஷன் அது அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஷோல்டரில் இருக்கிற காயத்தை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணணும்னு கோகு சொல்கிறாரு. என் வீடு எதுவும் அங்கே கட்ட போறியான்னு விஸ் கேட்க, அதெல்லாம் இல்லை, இந்த ஒரு ஸ்காரை நான் என்னைக்கு பீரஸை பீட் பண்ணுறனோ அன்னைக்கு ஹீல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நீ சாகிற வரைக்கும் அந்த ஸ்கார் உன்னை விட்டு போகாதுன்னு பீரஸ் சொல்கிறாரு. சரி, நீ கேட்ட மாதிரியே பண்ணுறேன்னு விஸ் கோகுவை ஹீல் பண்ணுறாரு. பரவாயில்லையே, உன்னோட ஹீலிங் சென்சு பீன்ஸை விட பெட்டராக இருக்கேன்னு கோகு சொல்ல, ஏஞ்சலிக் பவர்ஸை எது கூட நான் கம்பேர் பண்ணுறேன்னு விஸ் சொல்கிறாரு. இவங்க எப்படி பேசிக்கிட்டே இருக்க அங்கேயும் இங்கேயும் மேக்னோலியா பெட்டல்ஸ் பறக்கிறத விஸ் நோட் பண்ணுறாரு. பிளானட்டை ரெக்கவர் மட்டும் பண்ண சொன்னால் இந்த சுப்ரீம் காய் தேவையில்லாத நிறைய வேலையை பார்த்துருக்கான்னு விஸ் சொல்கிறாரு. ஆமாம், இதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு பீரஸ் சொல்கிறாரு. கோகு, உன்னோட ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அடுத்து நீ என்ன பண்ண போகிறன்னு விஸ் கோகுவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு கோகு, இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டை நான் கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஜீரன்லேருந்து பீரஸ் வரைக்கும் தொடர்ந்து நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். இதை தாண்டி நான் போய் சீச்சியை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்நேரம் எனக்காக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்கிறாரு. அப்படியா, சரிவா, நானே உன்னை உன் யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு விஸ் சொல்ல ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பாதி வழியில் கோகு விஸ் கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாரு. விஸ், நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன், ஓகே, ஆனால் நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையேன்னு கேட்குறாரு. நான் சில விஷயங்களை செக் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை தான் அடுத்து நான் பண்ண போகிறேன்னு விஸ் சொல்ல, நீ எவ்வளோ நேரமாக இதை மறைக்க ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த நீ மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு கோகு சொல்கிறாரு. பரவாயில்லையே, அப்பப்போ உனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு நிரூபிக்கிற. ஆமாம், வாய்ட் ஸ்பேஸில் ஒரு அன்யூஷுவலான ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸில் இப்படி ஒரு ப்ரெசன்ஸை நான் சென்ஸ் பண்ணதே இல்லைன்னு விஸ் சொல்கிறாரு. இதை கேட்ட கோகு, விஸ் எதையும் மூடி மறைக்காமல் சொல்லு, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு கோகு கேட்குறாரு. முதல்ல என் மேலே இருக்கிற உன்னோட கையை எழுன்னு விஸ் ரொம்ப கோவமாக சொல்கிறாரு. அதுக்கு கோகு மறுக்க விஸ் அவரோட பவர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணுறாரு. உடனே கோகு அவரோட கையை விஸ் மேலேருந்து எடுத்துடுறாரு. இது யூனிவர்ஸோட பிரச்சனை, இதை நாங்கள் தான் சால்வ் பண்ணணும், மோட்டல்ஸ் இதில் தலையிடக்கூடாதுன்னு விஸ் கோகுவை பார்த்து சொல்கிறாரு. நானும் அந்த யூனிவர்ஸில் தான் இருக்கேன், அதனால் என்ன நம்பு, இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு கோகு சொல்ல, விஸ் ஜெனோ கொடுத்த மாதிரியே கோகுக்கு ஒரு பட்டனை கொடுக்குறாரு. உனக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா இதை கிளிக் பண்ணுன்னு விஸ் சொல்கிறாரு. அதுக்கு கோகு, ரொம்ப தேங்க்ஸ் விஸ், என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்த என்னை ஹேண்டில் பண்ண அலோவ் பண்ணியிருக்க, இதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன கேட்டால், இந்த பிரச்சனைக்குள்ள நீ தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவேன், பட் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நீயே ஒரு முடிவாக எடுன்னு விஸ் சொல்கிறாரு. நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட ஜேர்னி சடனாக ஸ்டாப் ஆகுது. விஸும் கோகுவும் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதை பார்க்க ஒரு வித்தியாசமான பிளாக் ஹோல் மாதிரி இருக்கு. காட்சிகள் மாறுது. கிராண்ட் ப்ரீஸ்டோட பேலஸில் பெரிய கலவரமே போயிட்டுருக்கு.
அங்கே ஒரு ஃபீமேல் ஏஞ்சல் இருக்குது. அது மற்ற ஏஞ்சல்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. என்னோட பசங்களா, உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. என்னடா உங்கள் அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சி யாராச்சும் ஃபீல் பண்ணியிருந்தா அதுக்கு ரொம்ப சாரி. ஆனால் நான் உங்கள் கூட இல்லாததுக்கு முழுக்க முழுக்க உங்கள் அப்பாவான இந்த கிராண்ட் ப்ரீஸ்ட் தான் காரணம்னு சொல்கிறாங்க. எஸ் மக்களே, கிராண்ட் ப்ரீஸ்டோட ஒய்ஃப் தான் இந்த ஒரு ஏஞ்சல்னு நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அதோட இவங்களோட பேர் மக்கோரானும் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசின மக்கோரா இந்த கிராண்ட் ப்ரீஸ்ட் ஆம்னி கிங் கூட இருந்திருந்து ஒரு கட்டத்தில் ஆம்னி கிங்காகவே தன்னை நினச்சிக்கிட்டு மிகப்பெரிய குற்றத்தை பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கிராண்ட் ப்ரீஸ்ட் போதும் நிறுத்து, இதுக்கு மேலே எதுவும் பேசாதன்னு சொல்கிறாரு. மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் ஃபாதர் இவங்க சொல்கிறது உண்மையானு கேட்க, ஆமாம் இவ உண்மையாகவே உங்களோட அம்மா தான், இவ சொல்கிறதும் உண்மைதான்னு சொல்கிறாரு. உங்கள் மதர் ரூல் பண்ண அந்த ஒரு யூனிவர்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆம்னி கிங் கிரியேட் பண்ண பேலன்ஸை அது காலி பண்ணுச்சு. அதனால் ஆம்னி கிங்க்கே தெரியாமல் சில விஷயத்தை நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. உங்கள் அம்மாவோடு சேர்ந்து மொத்த யூனிவர்ஸையும் நான் அழிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதை என் சுயநலத்துக்காக இல்லை, ஒட்டுமொத்த யூனிவர்ஸோட நல்லதுக்காக தான் பண்ணேன்னு சொல்கிறாரு. எது நீ நாங்கள் அசந்த நேரம் பார்த்து எங்களோட மொத்த யூனிவர்ஸையும் அழிப்பேன் கேட்டால் அது யூனிவர்ஸோட நல்லதுக்கு தான்னு சொல்லுவேன். நல்ல கதையாக இருக்கே. கிராண்ட் ப்ரீஸ்ட், உனக்கு எங்களோட யூனிவர்ஸ் அழிக்க வெறும் 10 செகண்ட் தான் ஆகியிருக்கும். ஆனால் நாங்கள் எவ்வளோ துடிதுடிச்சோம்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ இன்னசென்ட்டான பீப்புள் இதால் இறந்தாங்கன்னாச்சு உனக்கு தெரியுமா? இது எதையுமே யோசிக்காமல் நீ எடுத்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்குன்னு மக்கோரா சொல்கிறாங்க. அதுக்கு கிராண்ட் ப்ரீஸ்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எனக்கு உங்கள் யூனிவர்ஸ் மேலே எந்த வெஞ்சன்ஸும் இல்லை. ஆம்னி கிங்ஸோட பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணால் அது யாராக இருந்தாலும் நான் எரேஸ் பண்ணிடுவேன். ஆனால் உன்னை காப்பாற்றுறதுக்கான ஆல்டர்னேட்டிவை நான் தேடி பார்த்தேன், அப்படி எனக்கு எதுவுமே தெரியலை. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் உன்னோட யூனிவர்ஸை எரேஸ் பண்ணுன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கு மக்கோரா, பசங்களா எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? உங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான விஷயத்தை பண்ணியிருக்கான்னு அவரோட வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, இவ்வளோ வருஷமாக இது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மூடி மறைக்கவும் செஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு உங்கள் அப்பா மட்டுமே காரணம் இல்லை, இதுக்கு முக்கிய காரணம் இந்த சிஸ்டம் தான். எதனால தான் உங்கள் அப்பா இப்படி நடந்துக்கிட்டாரு? முதல்ல நம்ம அழிக்க வேண்டியது இந்த சிஸ்டமை தான்னு சொல்கிறாங்க. அடுத்த பேனலில் அழிஞ்சு போன யூனிவர்ஸோட டெஸ்ட்ராயர் காட்ஸும் ஏஞ்சல்ஸும் வராங்க. இதை பார்த்த மற்ற ஏஞ்சல்ஸ் ஷாக் ஆகுறாங்க. இதில் இன்னும் ஒரு மோசமான விஷயம் இருக்குது. ஆமாம், ஃப்ரீஸா மக்கோரா கூட சேர்ந்து அவங்களுக்காக ஃபைட் பண்ண அவங்க டீமோட சேர்ந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லை, இப்போது இவர் தான் அந்த யூனிவர்ஸோட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கார். வந்த உடனே ஃப்ரீஸா விஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீ மட்டும் என்னை ரிவைவ் பண்ணலைன்னா எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறாரு. உனக்கு நான் உயிர் பிச்சை போடும்போது நீ சும்மா இருக்க மாட்ட, இப்படி கோக்குமாக்கா ஏதாச்சும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ இந்த எக்ஸ்டெண்டுக்கு போவன்னு நான் எதிர்பார்க்கலன்னு விஸ் சொல்கிறாரு. இது வெறும் ஆரம்பம் தான் கண்ணா, இனிமே தான் ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஃப்ரீஸா சொல்கிறாரு. இந்த யூனிவர்ஸை எதுக்காக யார் அழிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, இது தப்பா சரியானும் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த அந்த டெஸ்ட்ராயர் காட் ஒரு புள்ளப்பூச்சி, அவனெல்லாம் டெஸ்ட்ராயர் காடாக போட்டதுக்கு இந்த யூனிவர்ஸை அழிச்சது கரெக்டு தான்னு நான் சொல்லுவேன்னு ஃப்ரீஸா காமெடியாக சொல்கிறாரு. என்னோட ஏஞ்சலான ட்விஸ்ட் சொன்னது என்னன்னா, இந்த யூனிவர்ஸோட ப்ரீவியஸ் டெஸ்ட்ராயர் காட் ஒரு இறக்க குணம் உள்ளவனா, அவனோட யூனிவர்ஸில் நிறைய குறைகள் இருக்குன்னு அவனே சொல்லுவானா. இதனால் அந்த யூனிவர்ஸோட ஏஞ்சலாக இருந்த ட்விஸ்ட் அவனை விட்டுட்டு எப்படா ஓடி போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கா. ஆனால் கரெக்ட் டைமில் தான் நான் வந்து அவனை கொன்று இந்த யூனிவர்ஸோட டெஸ்ட்ராயர் காடாக மாறியிருக்கேன். இதனால் என்னோட ஏஞ்சலான ட்விஸ்ட் இப்போது ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல விஸ், ஆனால் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். என்னை ரிவைவ் பண்ணதுக்கு நீ ஃபீல் பண்ணுறதானன்னு ஃப்ரீஸா விஸ்ஸை பார்த்து கேட்க, உன் முட்டாள்தனத்தால் நீ எவ்வளோ பெரிய தப்பான முடிவை எடுத்திருக்கன்னு உனக்கு தெரியாமல் இருக்குன்னு ஃப்ரீஸாவை பார்த்து விஸ் சொல்கிறாரு. எல்லா கிரெடிட்ஸும் உன்னதான் சேரும் விஸ்ன்னு ஃப்ரீஸா சொல்கிறாரு. ஆமாம், அந்த கோகு பையன் எங்கன்னு ஃப்ரீஸா விஸ் கிட்ட கேட்குறாரு. கோகுவா, அவனையா நீ கேட்குறன்னு கிராண்ட் ப்ரீஸ்ட் கேட்குறாரு.
மிஸ்டீரியஸான ஒரு யூனிவர்ஸை நாங்கள் வர வழியில் பார்த்தோம். கோகு அதுக்குள்ளே போக விரும்பினான். அப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. சடனாக கிராண்ட் பிரீஸ்ட் என்னை சம்மன் பண்ணதால் கோகுவை அங்கே விட்டுட்டு நான் உடனே இங்கே வந்துட்டேன்னு விஸ் சொல்கிறாரு. கோகுவா? ஓ, அந்த மோட்டலை பற்றி கேட்குறீங்களா? அவன் எங்களோட ஹெட்குவார்ட்டர்ஸ்குள்ளே டாங்கி மாதிரி அவனாவே வந்து சிக்கிக்கிட்டான். கவலைப்படாதீங்க, அவனுக்கு ஒரு சிறப்பான வெல்கம்மை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு ஒரு ஈவில் ஏஞ்சல் சொல்லுது. எதை கேட்ட கிராண்ட் பிரீஸ்ட் ஷாக் ஆகுறாரு. போயும் ஒரு மோட்டலை ஏன் இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க? இவங்களோட பவர்ஸ்க்கு முன்னாடி கோகுவோட பவர்ஸ் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இந்த ஈவில் ஏஞ்சல்ஸ் கோகுவை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னா கோகு கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு கிராண்ட் பிரீஸ்ட் அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. எதுவும் தெரியாத மாதிரி முழிக்காத கிராண்ட் பிரீஸ்ட், அவனை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு மக்கோரா சொல்கிறாங்க. அப்போதான் கோகுவை நமக்கு காட்டுறாங்க. கைகள் கட்டப்பட்டு உடம்பு முழுக்க அயன் ராட்ஸால் குத்தப்பட்டு ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் காயப்பட்டு ரத்தம் சுட்ட சுட்ட கோகுவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் சாகிற நிலமையில தான் கோகு இப்போது இருக்காரு. கோழைங்களா, முடிஞ்சா இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுங்கடான்னு கோகு கதற யாருமே அங்கே வரலை. சரி, உங்களோட டிமாண்ட்ஸ் என்னென்னு கிராண்ட் பிரீஸ்ட் ஈவில் ஏஞ்சல்ஸ் கிட்டே கேட்குறாரு. ஆனால் அந்த ஈவில் ஏஞ்சல்ஸ் கிராண்ட் பிரீஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டுறாங்க. மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் இதை பார்த்து பயப்பட்டாலும் கிராண்ட் பிரீஸ்ட் அசால்ட்டாக எல்லா ஏஞ்சல்ஸையும் டம்மியாக்குறாரு. உங்களால் என்னோட நிழலை கூட தொட முடியாதுன்னு மொத்த ஈவில் ஏஞ்சல்ஸ்க்கும் சவால் விடுறாரு. இதை பார்த்த மக்கோரா அவங்களோட டிமாண்ட்ஸை சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த மொத்த சிஸ்டமையும் எரேஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் ஒரு மல்டி யூனிவர்சல் வாரை நான் இப்போது டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வாரில் ஏலியன்ஸ், மோர்டல்ஸ், இம்மோர்டல்ஸ்னு எல்லா லைஃப் ஃபார்மும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லா லைஃப் ஃபார்மும் எந்த சைடுக்காக ஃபைட் பண்ண போகிறாங்கன்னு இப்போவே சூஸ் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த வாரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு மக்கோரா சொல்கிறாங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு கிராண்ட் பிரீஸ்ட் மொத்த யூனிவர்ஸையும் டைம் ஸ்பேஸில் ஃப்ரோஸ் பண்ணிடுறாரு. ஆனால் அதில் அதிகப்படியான டேமேஜையும் கிராண்ட் பிரீஸ்ட் வாங்குறாரு. அவ்வளோ அடி வாங்கியும் கிராண்ட் பிரீஸ்ட் மொத்த சுப்ரீம் காயோட ஹெல்ப்பையும் கேட்குறாரு. எதுக்குன்னா இந்த எல்லா ஈவில் ஏஞ்சல்ஸையும் அவங்களோட யூனிவர்ஸ்குள்ளேயே தள்ளி விடணும்னு சொல்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஆனால் இதோட முடியலைன்னு கிராண்ட் பிரீஸ்ட் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. சீச்சி எர்த்தில் கோகுவை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விடல் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கோஹானும் பிக்கலோவும் கோகுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெஜிட்டாவும் அங்கே வந்துடுறாரு. அப்போ எல்லாரும் வானத்தில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்குறாங்க. பேரலாக நமக்கு மற்ற யூனிவர்ஸையும் காட்டுறாங்க. ஆனால் ஹிட், ஜீரன், காலிஃப்ளான்னு எல்லாரும் தனித்தனியாக அவங்களோட பிளானட்ஸில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்களுக்கும் வானத்தில் வித்தியாசமான ஒரு விஷயம் தென்படுது. அது பார்க்க ஒரு பெரிய ஜெய்ஜான்டிக்கான பிளாக் ஹாப் மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன? இதால் மொத்த யூனிவர்ஸும் அழிய போகுதா? எல்லாரும் அழிஞ்சிட்டா ஈவில் ஏஞ்சல்ஸை எதிர்த்து யார் சண்டை போடுவா? கோகுவோட நிலைமை என்ன ஆகுங்கிற பல கேள்விகளோட இந்த எபிசோட் முடியுது.